ப்ரோ சைடில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு ஏதோ டோரா புஜ்ஜு மாதிரி ஃபீல் ஆகுது. பெண்கள் குளிக்கிறதுக்கு ராஜாவோட குளிக்கிறதுக்கு நீ தான் மென்ஷன் பண்ண. போய் பார்த்த உனக்கு டப்புன்னு என்ன தோணுது? எனக்கு ஏதோ டோரா புஜ்ஜு மாதிரி ஃபீல் ஆகுது. வா வா வா. காடு மலை. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல தனியாக பெண்களுக்கு வந்து இது பண்ணாத பாரு. இது ஒரு ரூம் ஓகேவா? இது ஒரு ரூம். ஆமாம், இந்த ரூமில் இறங்கினா படிக்கட்டா அப்படியே அங்கே பாரு கிணறு. ஓகே. பெண்கள் குளிக்கிறதுக்கு ராஜாவோட குளிக்கிறதுக்கு நீ தான் மென்ஷன் பண்ண. ராஜாவோட குளிக்கிறது அதுவும் ஒன்றுத்துக்கு தான் அவங்களுக்கு ஒரு பிரைவசிக்குள்ள எதுவும் பண்ண முடியாதுடா. நோ தப்பாகுதுண்ணா. இல்ல எனக்கு நீ நான் அப்படி பட்டவும் பேசல. கட்டின மாதிரியே பேசுறாரு இல்ல? எனக்கு ஏதோ தெரியல. இதோ பாருங்க. ஆளை கூட்டு வந்துருப்பானோ. மேபி இவர்தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய் நான் தான் அந்த ராஜாவே. மோஸ்டா நம்ம ராஜாவுக்கு வந்து நிறைய பாட்டுலாம் அந்த இலக்கிய பாட்டுலாம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அதுக்காக தப்பா எடுத்துக்கோனா ஜஸ்ட் ஒரு காமெடி. கரெக்ட். அதே மாதிரி அதுலேருந்து வந்தனால நானும் அப்படியே வளர்ந்துட்டேன், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு. பட் மேலே போகலாம், பட் நம்மளால் போக டைம் கிடையாது. ஏன்னா இப்பயே மேலே போக முடியாதுன்ட்டாங்க. அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம், இப்போ அதுவே என்ன ஆச்சு அப்படின்னா 3:30 மணி வரைக்கும் தான் அலோடு. இல்லை பாதி 75% தானா, மிச்சது வந்து முக்கியமானதே அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ பாலம் அங்கே ஒரு பாலம் வருது. ஆமாம், அந்த பாலத்தை வச்சு தான் வந்து சிவாஜி இருக்கார்ல, ரத்னபால சிவாஜி, அவர் வந்து இந்த கைப்பற்றும் போது அவர் வார்த்தை சொன்னார், நான் இது வரைக்கும் பார்த்திடாத ரொம்ப கஷ்டமான கோட்டை நுழையிற கோட்டைன்னா அது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான், அது வந்து 75% வரைக்கும் மேலே போகலாம். வாங்க எப்படி வாங்க. 25% வந்து போக முடியாது அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ராவலர்ஸ், அந்த காலத்தில் வந்து ட்ராவலர்ஸு கெஸ்ட்டாக வருவாங்கள்ல, அவங்களும் தங்குற ரூம்ஸு இதெல்லாம் அரேஞ்ச் அதெல்லாம் இருக்கும். மேரேஜ் எதாவது ஃபங்க்ஷனாக இந்த இடத்துல மேலே நடத்துவாங்க. ஓகேவா? எப்படி காட்டுங்க, நடுவில் தெரியுதா? அதுதான். ஓகே, அதுதாங்க நடக்கும். இல்லை தண்ணி இருக்கும். இங்கே ஹோல்ஸாக தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில், பெரிய ஸ்டெப்ஸில் இந்த இருங்க நான் கைக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதில் ஹோல்ஸ் நிறையா இருக்குல்ல. ஓகே, ஆமாம் ஆமாம். அந்த இடத்துலேருந்து தண்ணி வருமா. அந்த இது நம்ம பார்க்கு அந்த சைட்லலாம் வர மாதிரி இதுலேருந்து வந்து தண்ணி வருமா. இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு புக்கில் வந்துருக்கு. எந்த புக்கெலாம் கேட்காதீங்க, நானும் சும்மா அங்கங்கே பார்த்து. ஆனால் இதெல்லாம் உண்மை தான், அச்சுலாம் உள்ள சுற்றி இதே மாதிரி ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். தண்ணி எங்கேருந்து வருது? கிராவிட்டி இருந்தால் தான் தண்ணி வரும். அந்த புஷ் பண்ணுறதெல்லாம் எல்லாமே மேலே போய் சொல்கிறேன். அங்கேருந்து பைப் மூலயமா ஃப்ளோப்பில் வச்சுருப்போம். அங்கே மேலே இருக்கும், மேலே நிறைய தண்ணி இதெல்லாம் இருக்கும். சேவ் பண்ணோம். அங்கேருந்து வந்து அழகாக கீழே வந்து கொப்பளிக்கும். இப்போ இது பார்த்த உனக்கு டப்புன்னு என்ன தோணுது? அது எப்படி இருக்குது? ஏதோ அவ்வளோ பெரிய சப்பாத்தியாக அப்படின்றது அப்படிலாம் இல்லை, பயிற்சி கூட இல்லை. ஓகே, ராஜா உட்காரோட மீன்ஸ் சொல்லுவாங்க சிம்மாசனம். அம்மிக்கல் மாதிரி இருக்கா? சொல்லியிருக்காங்க. என்னன்னா இங்க மோஸ்டா நிறைய இந்த ஊர் ஆளுகளே வந்து இது வந்து அம்மிக்கல்னு சொல்லின்னு இருப்பாங்க. இப்போ ஏதாவது அரசு கூட்டம் பொதுக்குழுன்னா அங்கே கொஞ்சம் படிக்கட்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு படிக்கட்டு, அங்கே ஒரு படிக்கட்டு மீன்ஸ் அங்கே ஒரு டான்ஸு லைக் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எல்லா திங்ஸ்லாம் நடக்கும் இங்கே. நினச்சி பாருங்க. அப்புறம் எப்படி வாங்க, இப்படி தான் ராஜா வரும். ராஜா ரூமுக்கு போவாங்க. படிக்க டவுன்லோட் இருக்கு ப்ரோ. ராஜா அப்போ ரூமுக்கு போவாங்க. அப்பயே ஸ்ப்ரிங் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி வருது பாரு. இந்த மாடி இது வீட்டுக்குள்ள வைப்போம்ல, எல்லாமே கருங்கல்ல ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணது அப்போ அந்த காலத்தில். ஓகேவா? இங்கே ஒரு பெரிய மண்டபம் இருந்தது, மீன்ஸ் ஒரு கோட்டை. இங்கே தான் ராஜா, அங்கே தான் ராஜா ரூம்ஸ், இதுதான் ராஜா அறைங்க. இதெல்லாம் ஓகே, இதுதான் ராஜா அறையே. இங்கேருந்து வந்து இறங்கி இதில் போவார், இதுலேருந்து இறங்கி வருவார், இதெல்லாம் இறங்கி இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டு அதில் போயிட்டு உட்காருவார். ஆனால் அதை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அவன் சொன்னப்போ நான் நம்பலை. தெரியுதா பின்னாடி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு? இந்த செவரு ஃபுல்லாக அவங்க அதை தான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதான் ராஜா ரூமா. ஓகே, அப்படியே வரும் ரூம். இங்கே படுக்கிறது அப்படியே வந்தோன்னா பாத்ரூம் இதுதான் பாத்ரூமே. தெரியுதா? ஓகே, இதுதான் பாத்ரூம். இங்கே தான் போவாங்க. உட்காந்து கட்ட போறியா?
உட்காந்து காட்டணுமா என்ன? இல்லை சும்மா நின்று உட்காந்து கூட காட்டுனா நிக்க தானே அவன் உட்காந்து கூட. இல்லை அதே போஸ்ட்ல தானே ப்ரோ நான் போய் காட்டவா? நம்ம வீடியோ ட்ரெண்டு. ராஜா எப்படி கழுவி இருப்பாங்க, தண்ணி எப்படி வரும்? அதான் எனக்கு டவுட். கேன்ல எடுத்துட்டு வந்து இங்க வாங்க. கேனா? இல்லை சரி சரி. டேப்பு. டேப்பா? சுடுமண் குழாய். ஓகே. இதுதான் சுடுமண் குழாய். இது டேப். இது எப்படி ஒர்க் ஆகும் அது? சொன்னல கிராவிட்டி ஃபோர்ஸ். Okay, okay, அங்க இருந்து ஆமா, ஆமா. சுடுமண் குழாயில பைப் ஓட்டிட்டு வந்துருவாங்க. ஸ்லோப்பா ஓட்டிட்டு வந்து அப்படியே மேலே ஏற்றி வச்சிருவாங்க. இல்லை என்ன டவுட்னா எப்படி தண்ணி நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. பட் இதுதான் அதோட ப்ரூஃப். நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து காலையில் சொன்ன மாதிரி கிளம்புனது லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து சீக்கிரம் வெளியில் தான் பண்ண முடிஞ்சிச்சு. மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட நிறையா கிளிப்ஸ் வந்து பயங்கரமாக எடுத்திருக்கோம். ஏன் அப்போ வந்து விளாக் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஷேக்காக அந்த மாதிரி இருந்தனால சும்மா கிளிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏறினோன்னே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பீரங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பீரங்கி வந்து இவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதுதான் ஹோல்ஸு, ஓகேவா? அதை வெடிமருந்தை கொட்டிட்டு உள்ளே நல்லா திணிச்சுருவாங்க. ஒரு உருண்டை கல் இருக்கும். கல்லையை விட்டு நல்லா நிறைய கல்லை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெரிய கல்லை வச்சு திணிச்சிட்டு மருந்து வச்சுருவாங்க. கரெக்டாக எதை நோக்கி இருக்குது பாருங்கள், என்ட்ரன்ஸு. அந்த இது என்ட்ரன்ஸ் நம்ம நின்னோம்ல அங்கே தூரம் போகுமா? இது தாராளமாக போகும். அது கூட சில கல்லுங்களை வைப்பாங்க. கல்லுங்க ஏன் வைக்கிறாங்கன்னா செதறப்ப குண்டு மட்டும் போய் விழாம அந்த கல்லும் போய் விழுகும். பக்கத்தில் இருக்க 2 பேர் மேலே செதறி விழுகும்போது அந்த ஃபோர்ஸில் வந்து அடி பயங்கரமாக இருக்கும்ன்றக்காக ஃபஸ்ட்டு வெடிமருந்து உள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குண்டை வந்து உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் கல்லாம் வச்சுட்டு திரி வச்சு அதை பற்ற வைப்பாங்க. அதில் ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சு. அதில் திரி, அந்த திரி வந்து மருந்து ஓட்டின மாதிரி இருக்கும். மருந்து வெடிக்கும் போது அந்த இடத்துல இடமே இருக்காது, குண்டு அடைச்சிட்டு இருக்கனால அந்த ஃபோர்ஸில் அப்படியே குண்டு வெளியே போகும். அது போய் அட்டாக் பண்ணும். கரெக்டாக அவங்க பாயிண்ட் பண்ணி வச்சிருந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ். கரெக்டாக என்ட்ரன்ஸ், இந்த டிக்கெட் எடுத்த இடத்துக்கிட்ட. ஸோ எதிரிங்க அங்கே இருந்தாங்கன்னா காலி. ஆனால் அது வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தும் அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் போல். அது வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது போகிறப்பையும் ஏறுறப்பையும் வந்து ஒரு வாசல் மாதிரி இருந்துச்சு. அந்த வாசல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த பொன்னியின் செல்வன், அதுக்கடுத்து வேறு என்ன பாகுபலி இதில் வர மாதிரி அந்த ஒன்றும் வந்து டோரு எல்லாமே வந்து அதே மாதிரி கரெக்டாக அந்த இது போகிறப்ப அந்த ஃபீல் கிடச்சிச்சு. அதை தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதை பார்க்குறப்ப இப்போ டேமேஜ் ஆகிருக்கு, இதுவே அப்படி இருக்குது அப்படின்னா அப்போ டேமேஜ் ஆகாதப்போ அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? 800 years ago. ஆமாம், அந்த மாதிரி இருந்தப்போ அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போனாலும் வந்து ஒரு கோயில் வந்துச்சு. முன்னாடி அம்மனும் சிவனும் இருந்தாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பயங்கரம். அது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி இதுதான் அந்த பாறையில் கரெக்ட் பாறையில் வந்து அந்த இதை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அது கரெக்டாக தெரியல அது வந்து இப்போ வரைஞ்சாங்களா, ஆனால் இப்போ வரைஞ்ச மாதிரி சத்தியமாக இல்லை. ரீசன்ட் தான் ஒரு 50-60 years பிஃபோர் கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் வந்து அது வித்தியாசமாக இருந்துச்சு, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி வரைஞ்சாங்க எப்போ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கல் வச்சுருந்தாங்க. அந்த கல்லோட ஸ்டோரி வந்து இவன் சொல்லியிருப்பான். அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணிடுறேன். இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு? சூப்பர், செம்ம, இந்த பக்கம் அம்பு சூப்பர். வில்லு அம்பு, நடுவில் 2 முகம், இந்த பக்கம் முகம் அங்கே முகம். இதில் என்னன்னா ராஜா வந்து போருக்கு போகும்போது ஆடு மாடுலாம் பலி கொடுப்பாங்க. இது அவங்க ஆயுதங்கள், வில்லு அம்பு. அந்த டைம்லேருந்து இங்கே கொடுப்பாங்க, சாமிக்கு கொடுப்பாங்களாம். ராஜாவுக்கு எந்த உயிர் சேதமும் ஆகக்கூடாதுன்ட்டு இந்த சடங்கு இருந்திருக்கு, பண்ணியிருக்காங்க. இது ப்ரூஃபில் இருக்கனால தான் இந்த கல்வெட்டு அப்போ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு ரூட் போச்சு. இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னான், இது வந்து ஊர் மக்களுக்கு மட்டும்தான் இந்த வழி வந்து தெரியும். அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த இல்லை போயிட்டோம். அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு பேச அப்படியே போடுறேன். அந்த இது வந்து போயிட்டோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக படிக்கிற மாதிரி உள்ளே இறங்குது. ஃபுல்லாக வந்து பாறைகள் தான் அந்த மாதிரி மூடி அந்த மாதிரி இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஒரு 3 படிக்கட்டு கீழே இறங்கி வச்சுருப்போமா, அந்த கீழே இறங்கி வச்சோடனே வந்து ஒரு எப்படி எவ்வளோ ப்ரோ அந்த -டிகிரி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வச்சா எவ்வளவு கூலா இருக்குமோ அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும். ஆமா, அந்த ஏசி போட்டு ஒரு அனலோட ஆமா உள்ள வந்து செம்ம சில்னஸ். அதுவும் வித்தின் செகண்ட்ஸ் டர்ன் ஆச்சு டப்புன்னு. ஆமா, அந்த ஒரு படிக்கட்டு இறக்கி வச்சோன்னே அந்த பக்கம் கீழே ஒரு குளம் மீன்ஸ் ஒரு ஊத்து இருக்கும். அந்த ஊத்துனால உங்களுக்கு அந்த சில்னஸ் இருக்கு. அவ்வளோதான். கன்ஃபார்மா?
நம்மளதான் சோறு. ஓகே. ஆனால் அந்த மாதிரி தான் கூட்டின்னு வந்துருங்க. அதனால நம்புங்க. நம்மனா காரில் ஏற்றுவேன், இல்லைன்னா ஏற்ற மாட்டேன். காலியாட்டுறோம். ஏதோ பின்னாடி பண்ணுறானா அப்புறமா கேமராவில் பார்த்துக்கிறேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி போயிட்டோம். மேலே ஏறி போய் கிட்டத்தட்ட ஏறிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஏறிப்போம்? 80% இருக்கு. 80% ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏதோ பிரிட்ஜு வந்து வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு அலோ இல்லைன்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அடுத்து அப்படியே மேலேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டோம். ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. நான் வந்து படித்தேன் செஞ்சிக்கோட்டையில் வந்து ஒரு பெரிய போர் 8 வருஷம் நடந்துச்சுன்னு. அந்த 8 வருஷமும் வந்து அவங்களுக்கு உள்ளே சாப்பாடு வரல, வெளியே சாப்பாடு போகல, எந்த ஒரு குட்ஸு உள்ள சப்ளை ஆகலை, வெளியே போகல. ஆனால் அவங்க 8 வருஷம் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க இந்த செவத்துக்குள்ளேயே. அப்போ அந்த செவரு எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த செவத்துக்குள்ளே இருக்க மக்கள், போர் வீரர்கள், ராஜா, ராணி, ஆமாம், எல்லாருக்கும் சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே வந்து அங்கே உள்ளே இருக்கிறத வச்சு அவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த கிடங்கு எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்றதை நீங்களே பாருங்கள். அந்த மாதிரி தான் அந்த ஃபுல்லாக வந்து அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போன ரூமில் எதுக்குமே வந்து அந்த லைட் வசதியோ எதுவுமே கிடையாது. கரெக்டாக அந்த ஹோல்ஸ், ஒரு ஏர் ஹோல்ஸ் அந்த மாதிரி போட்டு அந்த லைட் வந்து சூரியன் வெளிச்சம் கரெக்டாக இந்த சைடு அப்படி அடிக்குது. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப. ஆனால் வந்து அவ்வளோ பெரிய குடோன், கிட்டத்தட்ட வைக்கலாம் போல், எத்தனையோ பேருக்கு எவ்வளோ வேணால் வைக்கலாம் போல். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2 இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ரொம்ப மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. அதை வந்து சப்போஸ் இந்த வீடியோ கவர்மெண்ட்டில் யாராவது பார்த்தாலும் சரி, இல்லை பீப்புள்ஸ் யாராவது பார்த்தாலும் சரி, அந்த கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அந்த இதுக்காக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஊருக்காரவங்க நம்ம தான் பண்ணி ஆகணும். அதனால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது மாறும், இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில மிஸ்டேக் இருக்கலாம் இதில், ஆனால் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரில. சப்போஸ் செஞ்சியிலேருந்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இல்லை இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரினா கமெண்டில் சொல்லுங்கள். அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது பண்ணிப்பாங்க, நாம் பின் பண்ணிடலாம். ஆமாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், செஞ்ச ஊருக்காரனும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பான். அதனால் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னதுதான் உண்மையா. போட்டு வந்தால சோத்துக்கு தான் பண்ணுவானுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருப்பே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அதான் சேம் அடுத்த நாளே ட்ரிப்பு வந்தனால ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணாமல் விட்டேன். ஸ்டோரேஜ் இது ஆஃப் ஆயிடுச்சு. வர வர எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் இந்த இதில் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான், இப்போ பாய்ஸ் எல்லோரும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், செஞ்சிக்கோட்டை முடிஞ்சு. இதோட சீரீஸ் முடிஞ்சா அப்படின்னா நோ, உன்னோடலாம் நம்ம சீரீஸ் என்றைக்கா முடிச்சிருக்கோமா? நாளைக்கு என்ன பிளான் அப்படின்றது வந்து எனக்கே நைட்டு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக வந்து சீரீஸ் இதோட முடியாது, இனிமேல் தான் ஸ்டார்ட்டு.